12ஆம் மாப்பிள்ளை தேனி அருண்குமார் பார்த்தீங்கன்னா, உடம்பு சரியில்லாம வந்து ரொம்ப இருந்தாரு. அதாவது என்ன உடம்புக்குன்னு கேட்டதுக்கு வந்து, இந்த மாரி எனக்கு மஞ்சக்காமாலை லைட்டா வந்திருக்கு அப்படின்னு சொன்னாரு. சரி மனசு கேட்கல. அதனால வீட்டுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருந்தேன். வீடு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே மோசமா இருந்ததுங்க. ஒரு ஒரு வீடுனா வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்கணும்னு நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஆனா ஒரு வீடு போய் பார்த்தீங்கன்னா, எதையுமே வந்து ஒரு பொருள் கூட உருப்படியாவே வந்து இல்ல. அவரு வாங்குன அந்த மெடல் பார்த்தீங்கன்னா, அது மட்டும் தான் அந்த வீட்ல ஃபுல்லாவே இருக்கு. அந்த விருது வாங்குனது, அவார்டு வாங்குனது, இந்த ஃப்ரேமு, ஃபோட்டோ ஃப்ரேமு இந்த மாதிரி வந்து இந்த மாரி விஷயம் தான் வச்சிருக்காருக்காண்டி, வீட்ல வந்து ஒரு வசதி வாய்ப்பு அந்த அளவுக்கு ஒண்ணுமே இல்ல. ஏன்னா ரொம்பவே கஷ்டப்படுறாருன்றது தான் நல்லாவே தெரியுது. அவரு சொல்லுவாரு வீடியோல, "நான் வந்து யூடியூப்ல பெரிய சம்பாரிக்கிறேன், அத சம்பாரிக்கிறேன்னு எல்லாம் கேட்குறாங்க. ஆனா நான் அப்படிலாம் ஒரு பைசா கூட சம்பாரிக்கலன்னு." சரி இவரு பொய் தான் சொல்றாரு அப்படின்னு நினச்சுன்னு தான் ரொம்ப நாளாவே இருந்தேன். ஆனா இன்னைக்கு நேர்ல போய் பார்க்கும்போது தான் தெரியுது, ரொம்பவே கஷ்டப்படுறாரு மனுஷன். காலைல 7 மணிக்கு வந்து வாட்டர் சர்வீஸ் போயிட்டு நைட்டு 9,000 வர்றதுக்கு, என்கிட்ட இருக்கிறதே பார்த்தா ரூ. 600, ரூ. 700, ரூ. 500 சம்பளம். அந்த மாரி சம்பளம் தான் நம்மளுக்கு வரும். இந்த மாதிரி சூழ்நிலையில நான் என் பிள்ளைங்கள பார்த்து அவங்கள படிக்க வச்சு, எல்லாமே பண்ணணும். அப்படின்னு எல்லா விஷயத்தையும் அவர்ட்ட என்ட்ட ஷேர் பண்ணியிருந்தாரு. சரி நாங்க வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா வந்து, சரிண்ணா, ஓகேண்ணா, இதனால நாங்க வந்து வீடியோ வந்து எடுத்து போட்டுக்கிறோம். இந்த மாரி இந்த வீடியோ எடுத்து போட்டா மக்களுக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுக்கிறோன்னு சொல்லிட்டு, அந்த வீடியோ தான் இப்ப நீங்க பார்த்துட்ருக்கீங்க. இந்த வீடியோல பாருங்க, நீங்களே பாருங்க. இதெல்லாம் இது அவரோட வீடு தான். இந்த வீட்டுக்கு கூட பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மாசம் வாடகை குடுக்கல. இப்ப தான் போன மாசம் தான் வந்து 1 மாசம் வாடகையே குடுத்தேன். அப்படி சொல்லியிருந்தாரு. அந்த சமையல் கட்டுலாம் உள்ள போய் பாரு, வீடியோ எடுத்து போடு அப்படின்னாரு. சமையல் கட்டுலாம் போனா வீடியோ எடுக்கிறதுக்கே முடியலங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா இருக்கு. சமையல் செஞ்சே கொஞ்சம் நாளா இருக்கும் போல. ஏன்னா வந்து சமையல் கட்டுலாம் ரொம்ப மோசம். ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, ஒரு கடுகு, ஒரு வீட்ல என்ன தேவை முக்கியமா பார்த்தீங்கன்னா, உப்பு, கடுகு இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, அங்க அவ்வளவும் இல்ல. என்னண்ணா பண்றீங்க அப்படின்னா, ஏதோ வர்றத வச்சு கடையில வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு, அப்படியே காலத்த ஓட்டிட்டுருக்கோம். அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ரொம்பவே கஷ்டமா இருந்தது. என்ன சொல்றதுன்னா பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல பார்த்தீங்கன்னா, எவ்வளவோ வீடியோ போட்டு சம்பாரிச்சு, இந்த காலத்தில வந்து எப்படி எப்படியோ சொல்லி பயங்கர ஆளாகுறாங்க. நேர்மையா இருந்து ஒண்ணுமே வந்து இவரால பண்ண முடியலன்றது வந்து தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஏன்னா, பொய் சொல்லி எவ்வளோ பேர் வந்து இந்த காலத்தில வந்து கன்டென்ட்ன்ற பேர்ல நெறைய பொய்கள சொல்லி நெறைய வந்து சம்பாரிச்சுட்டு வர்றாங்க, ஒரு 6 மாசம் இருக்காங்க. அப்புறம் கார வாங்கிறாங்க, அப்படி போயிடுறாங்க. ஆனா பாவம் மனுஷன் வந்து நேர்மையா இருந்து, ஏதோ விழிப்புணர்வுக்காக வந்து நான் தட்டி கேட்கிறேன், அவேர்னஸ் பண்றேன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்து, ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அவருக்கு உடம்பு சரியில்ல. அவரு உதவி செய்றதுக்கு கூட அங்க ஆள் இல்லன்னா பார்த்துங்க. நாங்க போய் தான் அப்புறம் வந்து டீ வாங்கி குடுத்து, அந்த மாரி வந்து அவருக்கு தேவையான அந்த பழம், அப்புறம் வந்து அந்த மருந்து இதெல்லாம் கொஞ்சம் வாங்கி நாங்க இது பண்ணோம். அப்படி யாராவது உங்களுக்கு வந்து பக்கத்துல ஏதாவது இருந்தீங்கன்னா, கொஞ்சம் ஜஸ்ட்டு போய் கொஞ்சம் விசாரிச்சுட்டு பார்த்துட்டு வாங்க. நம்பளுக்கும் அவருக்கும் ரொம்ப தூரம். ஏன்னா நான் வந்து சென்னை, அவரு வந்து தேனி. அதனால வந்து அவ்வளோ தூரத்தில போய் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஏதாவது அவருக்கு பண்ணிடுறேன். யாராவது பக்கத்துல இருந்தீங்கன்னா, உங்களுக்கு புடிச்ச உங்க ஃபேன்ஸ் யாருனா இருந்தீங்கன்னா, முடிஞ்சா கூட அவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா கூட ஹெல்ப் பண்ணுங்க. இல்லன்னா வேண்டாம். ஏன்னா மோஸ்ட்லி வேண்டான்னு சொல்ட்டாரு. ஏன்னா வந்து, "அதெல்லாம் வேண்டாம்யா, எல்லா மாரியும் நம்பளே பண்ணணுமா? இருந்தா இருப்போம், போனா போவோம். யாரும் வேணாம், 10 பைசா யாரும் குடுக்க வேணாம்னு" சொல்ட்டாரு. அதுவே நம்மளுக்கு கஷ்டமாயிருச்சு. நாங்க எடுத்துட்டு போனதே வேணாம் தான் சொன்னாரு. சரி இருந்தாலும் வலுக்கட்டாயமா "வச்சுங்கண்ணே, தம்பியா வச்சுங்க" அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டு வந்தோம். சரி ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.